ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்ட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லஞ்சுக்கு வந்து நான் ஒயிட் ரைஸ் தான் வச்சுருந்தேன். குழம்பு வந்து ரசம் தான் வச்சுருந்தேன், எப்பயும் போல் ரசம் தான். அப்புறமாட்டி இன்றைக்கி பருப்பு குழம்பு எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். அப்புறமாட்டி பொரியலுக்கு வந்துட்டு கேரட்டு, பட்டாணி, முட்டைக்கோஸ் இதெல்லாம் செஞ்சு பொரியலாக ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறமாட்டி எல்லாத்தையுமே என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. அதுக்கப்புறமாட்டி தம்பியை ரெடி பண்ணி நான் அவனே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். தம்பியும் எங்கள் அம்மாவும் ஸ்கூல் போயிட்டாங்க. அப்புறம் நான் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டேன். அப்புறமாட்டி 12 மணிக்கு மேலே தம்பி வந்துட்டா. வந்ததுக்கப்புறமாட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் சாப்பாடு ஊட்டினேன். சாப்பாடு ஊட்டும் போது அவ்வளோ இது பண்ணிகிட்டே இருந்தான், சாப்பிடவே மாட்டேன்னா தலை சுற்றுதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான், சாப்பிட சொன்னான். அதெல்லாம் அந்த வீடியோ எடுத்து நான் கடைசியாக ஜாயின் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அதான் சோறு சாப்பிடலையா? ஏன் என்ன மாதிரி இருக்கு? தலை சுத்துற மாதிரி இருக்கா? ஏன்? என்னது? ஏன் சாப்பிடல? அதான் எதுக்கு தலை சுத்துது உனக்கு? சோறு சாப்பிட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கா? அப்ப என்ன சாப்பிட்டா தலை சுத்தாது? என்னது? சாக்லேட்டா? சாக்லேட் சாப்பிட்டா தலை சுத்தாதா? இப்ப தலை சுத்துதா? சுத்துதா? சோ சரி, அப்ப ஆஸ்பத்திரியில போய் ஊசி போடலாமா? ஊசி போட்டா வயிறு வலிக்குமா? அப்ப என்ன செஞ்சா தலை சுத்தாது? என்னது? எல்லாம் பேரும் ஆஸ்பத்திரிக்கு. இப்போ உன தலை சுத்துதா சுத்தலையா? சுத்தலையா? சுத்துதா? சுத்துதா சுத்தலையாடா? சுத்துதா? சரி, படுத்துக்கிறியா கொஞ்ச நேரம்? பாய் விரிச்சு படுத்துக்கிறியா? தூங்கி எழுந்துச்சு சாப்பிடு, சரியா?